வணக்கம். கதிரவ நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சாரம், எரிபொருள் மானியங்கள் விரைவில் நீக்கப்படும். அரசாங்கம் முக்கிய அறிவித்தல். அவசரகால சட்ட மேல நீடிப்பு. ஜனாதிபதியின் அவசர அறிவிப்பு. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறை அரசாங்கத்திடம் கோரிக்கை. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் விசேட பாதுகாப்பு. கொழும்பில் பயங்கரம், ஒருவரை தாக்கி படுகொலை. வெசாக் தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம். நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், 17 வயது இளைஞர் உயிரிழப்பு. தவறு இழைக்கும் பிக்குகள் மீது சட்டம் பாயும். ராஜாங்கனை சத்தராதன தேரர் பகிரங்க எச்சரிக்கை. இலங்கையில் தங்கத்தின் விலை திடீர் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியங்கள் கிரமமான முறையில் நீக்கப்படும் என அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார சீர்திருத்த திட்டங்களை செயல்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோர் இணைந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நாணய நிதியத்தால் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் நாட்டின் பொருளாதாரம் சார்ந்த பல முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் நடைமுறை தற்போது சரியான பாதையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்திய மற்றும் காலநிலை தாக்கங்கள் காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள், மின்சாரம், உரம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கான மானியங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எரிசக்தி மற்றும் ஏனைய மானியங்களுக்கான செலவு 100 பில்லியன் ரூபா என்று அதிகபட்ச எல்லைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நிவாரணப் பணிகளும் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஈடு செய்யப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடின முயற்சிகளுக்கு மத்தியில் எட்டப்பட்ட நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் கொள்கை ரீதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மானிய முறைகளை எதிர்வரும் 2026 செப்டம்பர் மாத இறுதிக்குள் படிப்படியாக நீக்குவதற்கு எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளது. மேலும் தேவை ஏற்பட்டால் அஸ்வசம திட்டத்தின் ஊடாக மிகவும் தேவையுடைய மக்களுக்கு தொடர்ந்தும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் தற்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாரநாயக்காவின் கையொப்பத்துடன் 2026 மே 28ஆம் தேதியிடப்பட்ட இலக்கம் 2490 இன் கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்பு, மக்களின் அமைதி மற்றும் பொது ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கும் ஒட்டுமொத்த மக்களின் அன்றாட ஜீவனோபாயத்துக்கு அத்தியாவசியமாக விளங்கும் விநியோகங்கள் மற்றும் சேவைகளை எந்தவித தடையுமின்றே தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி இந்த வர்த்தமானி மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரிகளின் பிரகாரமே இந்த அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளது என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் நாட்டில் எரிபொருள் விலை குறைப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நிதிகுமாரகே தெரிவித்துள்ளார். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலையில் சில சரிவு காணப்பட்டாலும் மத்திய கிழக்கு போருக்கு முன்பு இருந்ததை விட உலக சந்தையில் எரிபொருள் விலை தொடர்ந்தும் அதிகமாகவே உள்ளது என்று அவர் கூறினார். இருப்பினும் உலக சந்தையில் இன்றைய எரிபொருள் விலை இன்று பிற்பகலுக்குள் தீர்மானிக்கப்படும் என்று, அதற்கு ஏற்ப அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாட்டில் எரிபொருள் விலை குறைத்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் எரிபொருள் விலை குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், எரிபொருள் விலைகளை திருத்தி அமைப்பதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது எரிபொருள் விலையில் சிறிதளவு உயர்வு இருக்குமா அல்லது தற்போதைய விலையிலேயே விற்க முடியுமா செய்யப்படுமா என்பது தீர்மானிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
WTI வகை கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று நேற்று நாட்டுக்கு வந்தடைந்ததாகவும் அந்த கப்பலில் 89,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனவே முர்பான் வகை கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்று 31ஆம் தேதிக்குள் மீண்டும் நாட்டுக்கு வரும் என்று அக்கப்பலில் 95,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இருப்பதாகவும் அவர் கூறினார். 4வது மற்றும் 1வது மாதங்களில் உலக சந்தையில் விலைகள் மிக அதிகமாக இருந்த நிலையிலும் ஆனால் இந்த விலை இப்போது குறைந்துள்ளது. ஆனாலும் போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த விலையை விட உலக சந்தை விலை இன்னும் மிக அதிகமாக உள்ளது. எனவே விலைகளில் எந்த குறைவும் இருக்காது என்று தெளிவாக கூறலாம். இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ விலை குறைவை நாம் எதிர்பார்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே விலைகளில் எந்த குறைவும் இருக்காது என்று தெளிவாக கூறலாம். இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ விலை குறைவை நாம் எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் செப்டம்பர் வரை இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் விலை உயர்வு இருக்குமா என்று எங்களால் கூற முடியாது. நாங்கள் இன்னும் அதை ஆராய்ந்து வருகிறோம். சர்வதேச விலை இன்று மாலை அறிவிக்கப்படும். அந்த விலையை பார்த்த பிறகு நாங்கள் வழக்கமாக 31ஆம் தேதி விலையை அறிவிப்போம். ஆனால் இந்த முறை 31ஆம் தேதிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தேதியின்படி உலக சந்தை விலை இன்று மாலை அறிவிக்கப்படும். நாங்கள் அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு முடிவை எடுப்போம். ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு சிறப்பு விவாதமும் தொடங்கப்படவில்லை. ஆனால் பல சுற்று கலந்துரையாடல் தேவை. எனவே இந்த நேரத்தில் எங்களால் கூற முடியாது. ஆனால் தெளிவாக எந்த குறைவும் இருக்காது. ஒருவேளை இந்த அளவு இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய உயர்வு இருக்கலாம். நாங்கள் அதை ஆராய வேண்டும். ஆனால் தெளிவாக ஒரு பெரிய உயர்வு இருக்காது. ஏனென்றால் இது தொடர்பாக நாங்கள் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மருத்துவர் ருசிதா பெரேரா தெரிவித்துள்ளார். ருசிதா பெரேரா மேலும் தெரிவிக்கையில், எமது சங்கத்தின் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்கும் நடைமுறையை கடந்த ஆண்டே நாம் உத்தியோகபூர்வமாக்கியுள்ளோம். எனவே இந்த நிலையில் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறையை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோரி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, தொழில் அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளுக்கு நாம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்க உள்ளோம். அரசு மற்றும் தனியார் துறைகள் இரண்டிலும் இந்த நடைமுறையை கொண்டுவர முடிந்தால் இது ஒரு பெரிய வெற்றியாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மாதவிடாய் காலப்பகுதியில் பெண்களை பராமரிப்பது ஒரு சமூக பொறுப்பு என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை இந்த முயற்சியில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெசாக் பண்டிகை காலத்தில் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். அத்துடன் வெசாக் வாரத்தில் கலாச்சாரத்துக்கு பொருத்தமற்ற வகையில் நடந்து கொள்ளும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றையும் அதேபோன்று போக்குவரத்து திட்டம் ஒன்றையும் காவல்துறையினர் தற்போது தயார் செய்துள்ளனர். இந்த முறையும் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் குறிப்பாக தன்சல்கள் மற்றும் வெசாக் வலயங்களை மையப்படுத்தி சிவில் உடையிலுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் உங்களின் பாதுகாப்புக்காக இருப்பார்கள் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் அலட்சியமாகவும் அபாயகரமாகவும் மற்றும் மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் இயக்கப்படும் ஏதேனும் வாகனம், மோட்டார் சைக்கிள் அல்லது முச்சக்கர வண்டி தொடர்பாக 0704755600 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ அல்லது 119 மற்றும் 188 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நபர் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் கொழும்பு 15 கேனமுள்ள முகாம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட காயத்தினால் அவர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தமது வீட்டுக்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி களியாட்டங்களில் ஈடுபட்ட சிலருடன் இடம்பெற்ற வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் உயிரிழந்தவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
வேசாக் தினத்தை முன்னிட்டு சித்திரை புத்தாண்டு கால நேர அட்டவணைக்கு அமைவாகவே பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த பேருந்து சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு உட்பட பல பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வேசாக் வலயங்களை மையப்படுத்தியும் இந்த விசேட சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ கனகரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயணிகளின் நலன் கருதி பல விசேட தொடர்ந்து சேவைகளும் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பொலனறுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவுலான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திவுலான நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாடு இழந்து எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஒனேகம பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளது. சடலம் பொலனறுவை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பொலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஜனாதிபதி நாட்டின் பௌத்த விகாரிகள் மற்றும் புனித தலங்களின் நிர்வாகங்களில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முற்படுவதையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராஜாங்கனே சத்ததாரண தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விகாரைகளின் புனித தன்மையை பாதுகாப்பது மற்றும் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் குறித்தும் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விசேட காணொலி பதிவு ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் ராஜபக்சக்கள், பிரேமதாசாக்கள் மற்றும் விக்ரமசிங்க ஆகிய அரசியல்வாதிகளை ஆட்சியிலிருந்து அகற்றியது நாட்டின் வளங்களை சூறையாடிய ஊழல்வாதிகளை வெளியேற்றி நாட்டை சீரமைப்பதற்காகவே தவிர புனித தலதா மாளிகை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் நாட்டின் ஏனைய விகாரைகளை அரசின் கட்டுப்பாட்டின் கொண்டு வருவதற்கு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வரும் சுவாரஸ்யத்துக்காக பரப்பப்படும் தவறான கருத்துக்களை நம்பி அரசு இத்தகைய அபாயகரமான முடிவுகளை எடுக்க முற்படக்கூடாது. குறிப்பாக கலகடிவத்த கதக் மற்றும் கெக்ராவ சுதர்சன போன்றவர்கள் முன்வைக்கும் இத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்களை கேட்டு அரசு செயல்படுமேயானால் அது இந்த அரசுக்கு பாரிய அரசியல் பின்னடைவை சந்திக்கும். அதேவேளை விகாரிகளின் நிர்வாக சுதந்திரம் குறித்து பேசும் நான் சில விகாரிகளுக்குள் இடம்பெறும் அப்பட்டமான தவறுகளையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். விகாரிகளுக்குள் சிறுவர்களை துறவரம் பூணம் செய்து பின்னர் அவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் அருவருக்கத்தக்க சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெறுகின்றன. எனவே விகாரிகளின் நிர்வாகம் எல்லையை கடந்து பௌத்த போதனைகளுக்காக முரணாகவும் இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்தும் பொது சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 3,87,700 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3600 நாள் அதிகரிக்கப்பட்டு 3,56,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 24 கேரட் தங்கம் 1 கிராம் விலை 48,375 ரூபாவுக்கும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 44,500 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.